எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையின் உண்மையை நாம் அறியும் போது நமக்கு விடுதலை உண்டு. Know the truth, the truth will deliver you. Amen. இந்த உலகத்தில் 2 பார்வை உண்டு. ஒன்று உலகத்தை குறித்த பார்வை, இன்னொன்று பரலோகத்தை குறித்த பார்வை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட போதிலும் அவர்கள் உள்ளமோ அந்த பரமகானானை நோக்கி இல்லாமல் எகிப்தை நோக்கியே இருந்தது. ஆனால் காலேப், ஜோசுவா என்ற 2 பேருடைய உள்ளம் எப்பொழுதும் எந்த வேளையிலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அங்கே தான் நாம் போய் சேரணும், அதையே அவர்கள் நோக்கி இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அழைத்து சென்றார். இன்றைக்கு வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு கற்றுக் கொடுத்த தேவன் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க இந்த நாளிலே ஆவியானவராக நம்ம மத்தியிலே இருக்கிறார். சத்தியமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். நாம் உள்ளபடி இந்த சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது மெய்யாகவே நமக்கு ஒரு நல்ல விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து சரீரத்தை குறித்த ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 33 வருடங்கள் இருந்தார் என்று நமக்கு தெரியும். அவர் தம்முடைய சரீரத்தில் இருந்தார், பாவம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவருக்குள்ளே போராட்டம் இருந்தது. பாவம் தன்னை அணுகாத வண்ணமாக அவர் தன்னை காத்துக்கொண்டார். பிசாசு சோதித்த போதிலும் வெற்றி சிறந்தவராக அவர் கடந்து சென்றார். ஒரு பாவத்தையும் அவர் செய்யவில்லை. ஆகிலும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாறியது. அந்த சரீரம் அதிக நாள் இந்த உலகத்தில் இருக்கல்ல. 40 நாட்கள் அவர் உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த உயிரோடு இருக்கிற சரீரத்திலே, ஜீவனோடு எழுந்த அந்த சரீரத்தை பிசாசு ஒருபோதும் டெம்ப் பண்ணல. There was no temptation for Jesus Christ after resurrection. எல்லாரும் கொஞ்சம் திருப்பிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த படியனில் மாம்சத்தினாலே பலவனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்துக்கு காரணம் யாருன்னு நமக்கு தெரியும். இந்த அந்த பிசாசை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைந்திருப்போம். So we shall be also in the likeness of his resurrection. So தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படணும். ஆட்டோமேட்டிக்காக அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கணும். ஆக இறுதியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருந்து
நாம் ஜெய வீரர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். முதலாம் வசனம், என்னத்தை சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்காம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவம் பெருகிய இடத்துல கிருபை பெருகும். ஆனால் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? இல்லை. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆனால் என்ன சொல்லுவோம்? இயேசுவோடு அவர் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படும் போது பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். அதில் பிழைப்பதற்காக அல்ல. ஒரு முறை மரித்த இயேசு கிறிஸ்து திரும்ப மரிக்கப் போவதில்லை. அவர் தேவனாக ஆவியாக இருந்தபோது பாவம் அவருக்குள்ள போகவே முடியாது. ஆகவே மாம்சத்தின் சாயலை, நம்முடைய பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்து பாவம் செய்யாதிருந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவத்துக்காக ஒரு தரம் மரித்தார். இனி அவர் மரிக்கப் போவது கிடையாது. பாவத்துக்காக மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, 3ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறும்போது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறோம் என்பது சத்தியம். அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிறோம் என்பது சத்தியம். இந்த மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுவோமே ஆனில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நம்மை இணைக்கிறார். அல்லேலூயா. மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதை மறக்கவே கூடாது. எதற்காக இந்த ஞான ஸ்நானம்? எதற்காக அவரோடு கூட மரிப்பது? புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு. This is for certain walk. We should walk in newness of life. பழையவர்கள் யாவும் ஒளிந்து போயின, அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் புதிதாகின. ஆகவே புதிய ஜீவனோடு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலே இணைக்கப்பட்டு நாம் நடப்பதற்காகவே ஆண்டவர் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். We shall be also in the likeness of his resurrection. What speak? இது என்ன சொல்லுதுன்னா, என்ன இந்த வார்த்தை உண்மை என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல பாவத்துக்கு கொஞ்சம் கூட அவரை டெம்ப் பண்ண முடியாது. இட்ஸ் a different glorified body of Christ. ஆக இந்த உலகத்திலேயே நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எதற்காக? 6ஆம் வசனத்தில், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. நம்முடைய சரீரமானது பாவ சரீரம். நாம் இந்த சரீரத்திலே வாழுகிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிகிறோம். நம்முடைய பழைய மனுஷன் புதிய மனுஷன் பார்க்கிறோம். மறுபடி பிறந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி, ஒரு முறை அறிக்கை பண்ணி மொத்தமாக பாவ அணிவை பெற்று புதிய ஜீவியத்துக்கு வந்தவர்கள்
இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அப்படி அறையப்பட்டதென்றால் அது மரிக்கணும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். ஆக சிலுவையிலே ஆண்டவர் ஓடு நாம் அறையப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவ சரீரம் மரிப்பதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கணும். பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே, இது சத்தியம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை இருக்கிறானே, சத்தியம். So we are baptized unto his death. We should walk in newness of life. We should be in likeness of his resurrection. Body of sin to be destroyed. ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. அவர் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் சிலுவையில் இருந்தால் நமக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே நம்முடைய பாவ சரீரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு முற்றிலுமாக ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல நம்மை தேவன் அபிஷேகித்திருக்கிறார், மறுபடியும் பிறக்க வைக்கிறார். We should not serve sin. The dead is free from sin. We should not serve sin. பாவத்துக்கு ஊழியம் செய்வதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமே ஆனால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும், அப்படியே நாங்களும் அவர் செய்தது போல உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரெக்கக்னைஸ். ஒரு மைண்டில் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும், நல்ல ஒரு அறிவை பெற்றுக்கிறோம். நாம் இன்று பாவத்துக்கு மரித்தவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று படைத்திற்குள்ளாகவும் இருக்கிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது. Jesus became man to observe our sins. Resurrected Jesus, for resurrected Jesus, death has no dominion over him. ஏன்னா இன்னொரு முறை அவர் நமக்காக பாவத்துக்கு மரிக்க போறதில்லை. இன்னொரு முறை நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அவருடைய பாடியும், ரிசரக்டட் பாடி, இட்ஸ் நாட் ரெடி. He is not going to come again as a baby again to take the sin of once for all. He has completely done it and it is over. So reckon yourself also dead to sin but alive unto God through Jesus Christ. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் விட்டா இந்த சரீரம் இந்த சரீரம் நேச்சுரலி சாவுக்கேதுவான சரீரம். அந்த சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக என்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. Let not sin therefore reign in your mortal body. நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப என்ன அர்த்தம்? ரெசிஸ்டிங், அதற்கு எதிராக கிரியை செய்யத்தக்கதாக உங்களுக்குள்ளே தேவன், நமக்குள்ளே தேவன் வசனத்தை வைத்திருக்கிறார், அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார், ஒரு புதிய பிறப்பை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். புதிய மனிதனாக நாம் பிறந்திருக்கிறோம். உள்ள சரீரம் இன்னும் பாவத்துக்கு மறிக்கக்கூடிய சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். ஆனால் உள்ளான மனிதனிலே, நம்ம ஆவியிலே நமக்குள்ளே ஒரு புதிய பிறப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Therefore, yield not to sin. Offer to God as instrument of righteousness. நம்முடைய அவயவங்களை 13ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் ரோமர் 13ஆம் வசனம், உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை
தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். So this is we have to do. God will not force. நம்முடைய ஃப்ரீடத்தில் அவர் தலையிடுகிற தேவன் அல்ல. இப்போ ரெண்டு இருக்கு, உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். உள்ளான மனிதனிலே தேவன் கிரியை செய்கிறார். உள்ளான மனிதனிலே புதிய மனிதன் அங்கே இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் என்ன சொல்ற, என்ன அந்த மனுஷனுக்கு தெரியும், எல்லாம் முடிஞ்சது, பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், பாவம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது, கர்த்தனோட கூட இருக்கிறார், அவருக்காக நான் பிழைக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை என்று உள்ளான மனுஷன் சொல்ல 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 இந்த வெளியான மனுஷன், இந்த மனுஷன் கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, மூளை இருக்கு, உணர்வுகள் இருக்கு. ஸோ அந்த ஐம்புலன்களின் மூலமாகவும் பிசாசு நம்மை மேற்கொள்ள வரும்போது நான் சொல்லணும், நம்முடைய அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்கவே கூடாது. Flee from all lust. ஓடிப்போம். நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்கள். நம்முடைய கை, கண்ணு, காது, மூக்கு அத்தனையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கரைதலையற்றதாக பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த சரீரத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மா, அதன் சரீரத்தின் உணர்வுகளை எடுத்து நம்ம ஆவியை, ஆத்மாவையும் அது கெடுத்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறார். அது வளரணும், வளர்ந்து மெச்சூர்ட் ஆகி இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி இல்லை, முற்றிலுமாக என்னுடைய அவயவங்கள் எல்லாம் தேவ நீதிக்காகவே, நீதிக்குரிய ஆயுதங்களுக்காகவே நான் பிழைத்திருக்கிறேன் என்று நாம் அறிக்கை பண்ண தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே, நம் கிருபை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இந்த கிருபையை குறித்து மாறான உபதேசங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் உண்டு. எப்படியோ கிருபை கொடுத்து நம்மை தேவன் அழைத்து செல்வார்னு அநேக போதனைகள் உண்டு. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிருபை என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு அவர் கொடுக்கின்ற இரக்கங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஆகவே கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, கிருபை பெற்றவனே நீ பாக்கியவன் என்று சொல்லும் போது பாவம் அல்ல, இயேசுவே நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ளுவதாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Always when you say grace, 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 tell that no sin can take over you. Grace will expel sin. ஒரு உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன? What is a real conversion? Servant of sin becoming servant of righteousness. பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் நீதிக்கு ஊழியம் செய்கிறவனாக மாற்றப்படுவதே கன்வர்ஷன், மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் எப்படி வருகிறது? சுவிசேஷத்தினாலே வருகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்புகிறோம். தேவராஜ்யம் சைவமாக இருக்கிறது, மனம் திரும்புகிறோம். குயிக்காக வரப்போகுது, ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போகணும். அது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. வரும் கோபத்துக்கு நான் தப்பிக்கொள்ளணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதேச சட்டம் நம்மை பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நம்மை அடிமை ஆக்கி இருக்கிறது. இந்த உபதேச சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது என்ன அர்த்தம்? அப்பா
நான் இந்த உலகத்துல ஒரு பாவம் கூட செய்யாம நான் வாழ முடியாது என்று பிசாசு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்களை சொல்ல, உன்னால முடியும் தம்பின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எஸ், டெட் டு sin, you can walk in holy life. பரிசுத்த வாழ்வு உன்னாலே வாழ முடியும். பாவத்தினின்று நீங்கி விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். We are servant of righteousness. We are no more servant of sin. Understand this? ரெண்டு பேருக்கும் நாம ஊழியம் செய்ய முடியாது. Decide to whom we should serve. So we are saved from sin, delivered from sin. Now we are slave to God, but for give fruit unto holiness and obtain eternal life. The gift of God is eternal life through Jesus Christ our God. Gift of God னு சொல்லும்போது தமிழ் வேதாகமத்தில் தேவனுடைய கிருபை வரமோ வாசிக்கிற ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, சத்தியத்தை நல்லா எடுத்துங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் இனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். There is a process. விடுதலை, தேவனுக்கு அடிமை, அடுத்தது பரிசுத்தமாகுதல், உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆக உடனே எனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பதுன்னு பார்க்காம பரிசுத்தமாகுதல் நமக்கு பலனாக நமக்கு கிடைக்க வேண்டும். But now being made free from sin and became servant to God. Dear brothers and sisters, you are, I have, we are servants to God. And there is a fruit. That fruit is unto holiness. பரிசுத்தத்துக்கேற்ற பலன், பரிசுத்தத்துக்கேற்ற fruits, பரிசுத்தத்துக்கேற்ற கனி, இவைகள் நமக்கு இருக்கணும். இயேசுவே சொன்னாரு, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். That is truth. So நாம் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்தமாகுதலை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை எப்படியாயினும் அடைய வேண்டும் என்று ஓட வேண்டிய ஒரு நல்ல ஓட்டத்திலே நாம் இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் 23ஆம் வசனத்தில், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். gift of God. The wages of sin is death, but the gift of God. gift யார் கொடுப்பாங்க? எல்லாரும் தான் கொடுப்பாங்க. gift நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு தான் gift. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் நான் என்ன சொல்றேன் பிள்ளைகளுக்கு, நான் இதை பண்ணுங்கன்னா அதை பண்ணித்தரேன். பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டு முடிவாக போய் அந்த கிஃப்டை நாம் வாங்க தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, praise God. So we are no more servant of sin. We are here to serve our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சேவை செய்வதற்காக இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் உலகத்திலே இருக்கிறோம். நீதியின் கனியை அறுக்க நாம் உலகத்திலே இருக்கிறோம். முடிவாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். கர்த்தரை நமக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் உபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் உபசாரி அல்ல. அதே அப்படி போல 4ஆம் வசனம், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்களே. சட்ட திட்டங்களுக்கு மரித்து, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து, அதே நேரத்திலே பாவத்துக்கு மரித்து,
முன்னால நாம யாருக்கு இந்த புருஷராக இருந்தோம்னா பாவத்துக்கு புருஷராக இருந்தோம், பாவத்துக்கு ஊழியம் செய்தோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக அவருக்கு ஊழியம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம். இட்ஸ் a very grace. இட்ஸ் a grace. அவர் சொல்லிட்டார், வா இங்க வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், இருக்கிற வண்ணமாக வா, நான் ஏற்றுக்கல, உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து நீ வா, என்னிடத்துல வா, ஏற்றுக்கொள்கிறேன். நல்லா நமக்கு புரியணும். ஜீசஸ் இஸ் பர்ஃபெக்ட், பட் we are not. ஆகவே நாம என்ன செய்யணும்? We should submit to him who is our God and husband to sanctify us uttermost. கடைசி வரையோ நம்மை சுத்திகரித்து நம்மை பாதுகாத்து தேவ சமூகத்திலே மணவாட்டியாக நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவன் இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கணவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராகவும் நிறைவானவராகவும் பொறுமை உள்ளவராகவும் அன்பானவராகவும் பெர்ஃபெக்டானவராகவும் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு, அவர் நமக்கு செய்கின்ற உடன்படிக்கை, his protection will transform unto us. Gradually we will change to his nature in holiness. நல்லா தெரியும், பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்க. ஆனா இங்க அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் தேவன் பரிசுத்தராக மாற்ற வல்ல தேவனாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை விட நம்ம வாழணும். இதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையாக பிரச்சனை இல்லாம இல்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போரிடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காணுகிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் தேவனை அவர் விடுதலையாக்க வல்லவர். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். தேர் இஸ் a struggle. மாம்சம் ஒரு பக்கம் நடக்கும், ஆவி இன்னொரு பக்கம் நடக்கும். ஆனால் தேவனாகி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே ஆவி பலம் உள்ளது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய சித்தத்துக்கு செய்வதற்கு நாம் செவி கொடுக்கும் போது, பிசாசை பார்த்து அப்பாலே போ சாத்தான் என்று சொல்ல முடியும். டெம்டேஷனை பார்த்து கெட் அவுட் ஆஃப் மீ என்று சொல்ல முடியும். We can submit our body, our temptations, everything under the control of the Spirit. இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம், தப்பாக போதிக்கப்படுகிற ஒரு வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். இதில் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து நிறைய தப்பான உபதேசங்கள் கிறிஸ்தவத்தில் உண்டு. There is no condemnation to them which are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை மாத்திரம் எடுத்துட்டு இன்னைக்கு அநேகரை வஞ்சித்து போதனைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 8:1 நல்லா வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆனபடியால், பிகாஸ் ஆனபடியால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க, என் மாம்சம் சொன்னதெல்லாம் நான் செய்வேன், என் ஆசை இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன்னா என்ன அர்த்தம்? You are deceiving yourself. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நோ கண்டம்னேஷன். somehow எப்படியோ கிருபையை கொடுத்து என்ன நித்தியத்தில் சேர்த்துருவாரு. deceived, highly deceived. என்று கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அது என்னது? It is in deception. So we have to walk by the Spirit.
ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மாம்சத்தின்படி நடக்க நம்மை தேவன் அழைக்கவில்லை. ஆவியின்படியே நடக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? சோ மாம்சத்தின்படி நடப்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு வாழ்வு அல்ல. அது என்ட்ராப்ட் டிசெப்டிவ் வாக். So in Christ, let us walk in spirit and not to be condemned. If we walk in flesh, we have to face condemnation. That's true. இரண்டாம் வசனத்தை வாசிக்கிற, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. So we are relieved from the law of sin because the law of the Spirit of Jesus Christ has done that. So தம்முடைய குமாரனை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டது நமக்கு பரிதாபத்தை கொடுப்பதற்காக அல்ல. நம்ம அதை பார்த்து அழுது போதிப்பதற்காக அழுது அவருடைய அன்பை வாங்கி கொண்டதாக அல்ல. நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த சிலுவையின் வெற்றி நம்முடைய வாழ்வில் இருக்கணும். எப்படி? ஆவிக்குரியபடி நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். சிந்தன மண்டலம், நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பற்றியே இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், ஆவியானவருடைய விருப்பம். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். அந்த மாம்ச சிந்தையில நாம போனோம்னா முடிவு மரணம். அது சாதாரண மரணம் அல்ல, நித்திய மரணம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். அல்லேலூயா. ஒரு ஜீவனங்க இருக்கும், சமாதானமாக இருப்போம் என்றால் தேவனுடைய சமாதானம் நாம் முற்றிலுமாக ஆட்கொள்ளும். எப்படி? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை. சிந்தையில வரும்போதே அதை கட்டுப்படுத்தி ஆவியின் சிந்தைக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. We have to control our brain. We have to control our thinking pattern. We should think always in a spiritual way. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால், 9ஆம் வசனம், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எப்படி ஆயினும் நமக்கு இந்த போராட்டத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் ஆவியில ஜெபம் பண்ணணும், ஆவியில நரம்பணும், ஞானஸ்நான சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கை எடுத்து தேவ சமூகத்திலே பத்தாவே உடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்க, என் மாம்சத்தை நான் மேற்கொள்ள உடைய ஆவி எனக்கு வேணும், ஆவியிலே நிரப்புங்கன்னு கேளுங்க. தேவன் ஆவியை நிரப்புகிற தேவன் நம்மை அவருடையவர்களாக மாற்றி நமக்கு ஒரு முத்திரையை தரிச்சு நம்மை நடக்க வைக்க தேவன் பாத்திரராய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களில் இருந்தால், 10ஆம் வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாயும். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் சரீரம் எப்படி இருக்கும்? பாவத்துக்கு மரிச்சிருக்கும். கிறிஸ்து போனார்னா, வெளியே போனார்னா மரிக்காது, அதுக்கு உயிர் விடும். ஸோ நமக்கு எப்போ யார் வேணும்னா, நான் நிறைய நேரங்களில் கிறிஸ்துவுக்கு எனக்கு இந்த பாதுகாப்புக்கு வேணும், அதுக்கு வேணும், ஆண்டவனை ஆசீர்வதிக்க எல்லாம் கேட்குறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு முக்கியமான நோக்கம். நம்முடைய சரீரத்தை பாவத்து நிமித்தம் மரித்ததாக மாற்றுவதற்காகவே நம்மோடு கூட இருந்து ஆவியானது நமக்குள்ளே நீதியையும் ஜீவனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. 11ஆம் வசனத்திலே இயேசுவை மரித்தோர்ந்து எடுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார்.
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாதுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற ஆவியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? உயிர்ப்பிப்பர்னா பாவம் அணுகாத வண்ணமாக, டெம்டேஷனுக்கு ஈல் பண்ண வண்ணாதமாக, எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கத்தக்கதாக ஒரு கிருபையை, ஒரு வல்லமையை ஆவியானவர் நமக்கு. அதனாலதான் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சரீரங்களை கட்டுப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை நேச்சரை வெளிப்படுத்தவே தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆகையால் சகோதரரை, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். வெரி டெஃபினிட் ட்ரூத். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை நாம தான் அழிக்கணும். திஸ் இஸ் our duty, our work. ஆகவேதான் 14 வசனத்தில் அவர் எழுதுகிறார், ஆவியானவர் எழுதுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். So this is the definition for sons of God. We are sons of God. Why we are sons of God? We are led by the Spirit of God. We are led by the Spirit of God. If you are not led by the Spirit of God, there is a doubt. You just denied it. We just say, no, I'm son, I don't want that. வேணாம் சொல்றதா அர்த்தம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெருமாமல், இந்த ஆவி எப்படிப்பட்ட அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியை கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப ஆவியானவர் என்ன சொன்னார்? Immediately, each time, every time when the Spirit of God, you are my son. I am your father. Your place is not in this world. Your inheritance is in heaven. So you pray, our Father in heaven. பிதாவே என நாம் ஜெபிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். So in Christ, no condemnations. We walk in spirit. Jesus condemns sin in his flesh. We can walk after spirit. Unite with the spirit and please God. Christ be in you. That will have good effect on your body, because your body will see dead to sin. Same time, the Spirit of God will quicken our body. So let us know the truth and exercise those truths in our life. So I said, நம்மால சொன்னேன், நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் நம்மை தம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். The first day that we submit to him, it's a joyful day. நல்ல சந்தோஷமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட அன்பு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். திருமண நாளன்று அல்லது திருமண நாளன்று ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுக்கு பிறகு எப்படி அதே சந்தோஷம் இருக்கா? கஷ்டம்தான். ஆக ஆண்டவரோடு இந்த உலகத்திலே நடக்கின்ற போது பாடுகள் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆதலால் நீதியாய் நாம் நடக்க அல்லது விசேஷமாக இந்த உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாக நடக்காமல் பரலோகத்துக்கு ஏற்ற வண்ணமாக நடக்கும் போது நமக்கு பாடுகள் உண்டு. பயப்பட வேண்டாம். இக்காலத்து பாடுகள் என்ன வந்தாலும் இக்காலத்து பாடல் இனி நமக்கு நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். So there is a glory for every hardship that we undergo. நிறைய நேரங்கள் நமக்கு தெரியும், ஐயோ நான் இயேசுவின் பிள்ளை, நான் இதை செய்ய முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அதை பார்க்க முடியாது, தேவனுடைய பிள்ளை இதில் நான் கையெழுத்து போட முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கடன் வாங்க முடியாது. நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. நான் தேவனுடைய பிள்ளை, இதை நான் செய்ய முடியாது, இந்த உறவுக்குள்ள நான் வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா நான் இருக்கிறேன்.
ஸோ நம்முடைய மீட்பு இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்வாறாக கொடுக்கிறது. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சீகாரம் வருவது காத்திருந்து நமக்குள்ளே தரிக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆவியின்படி. அதே நேரத்தில் சரீரத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இந்த சரீரம் மீட்கப்படணும். அது எப்போ மீட்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. என்ன சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். ஒருவேளை இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அது உயிரோடு எழும்பி தேவனோடு கூட இருக்கும். நாம் தேவனை ஃபாதர்னு சொல்லிட்டு போகக்கூடியதாக நமக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். Face to face we will see Jesus. God is will be much more happy to see us in a glorified body. என்னைக்கும் ஆவியானவர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத புரிமுகச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய மீட்புக்காக நம்முடைய அந்த கடைசி கால ரட்சிப்புக்காக கிரியைகளை அவர் செய்கிறவா இருக்கிறார். நாமும் அவரோடு ஒத்துழைத்து நாம் ஆவிக்குரிய கிரியைகள் நம்மளே பெருக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். God's assurance. So God is calling. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்த போகிறார்ல, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Then he also glorified. God will glorify you. கர்த்தருக்காக நிற்கும் போது பரிசுத்தவான்களை தேவன் மகிமைப்படுத்தினார். ஒவ்வொருத்தரையும் நம்ம வாசிக்கிறோம். தாவீதை மகிமைப்படுத்தினார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மகிமைப்படுத்தினார், தானியேலை மகிமைப்படுத்தினார், ஈசாக்கை மகிமைப்படுத்தினார், யாக்கோபை மகிமைப்படுத்தினார். ஒவ்வொருத்தரையும் அவர் மகிமைப்படுத்தினார். யோசேப்பை மகிமைப்படுத்தினார், பேதுருவை மகிமைப்படுத்தினார், பவுலை மகிமைப்படுத்தினார். சாதாரண காரியமா? சிறைக்குள்ள இருந்தவங்க தானா சிறை திறக்கப்பட்டு வெளியே வர்றது சாதாரண காரியமா? எல்லாரும் கல்லெறிகிறாங்க. ஸ்தேவான் அவர் முகம் வந்து தேவதூதன் முகமோட இருந்து எல்லாரும் பார்த்தாங்க. இது சாதாரண காரியமா? God has glorified right in this world. கர்த்தருக்காக நின்று பாருங்க. கர்த்தருடைய மகிமையை நாம் காண்போம். கர்த்தருடைய மகிமையை நாம் காண்போம். இது சத்தியம். ரைட் இன் திஸ் வேர்ல்ட். சாட்சி நமக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியோடு சேர்ந்து இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் அவர் கமிட்மெண்ட் நாம் என்ன செய்யணும் இதை குறித்து சொல்லி அந்த செய்தியை முடிக்கணும். தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து இருக்கு. 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? Who can be against us? ஸோ இந்த மாதம் விரோதங்கள் இல்லாமல் போவதை நாம் பார்க்க போவோம். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். அவருக்காக அவரை ப்ளீஸ் பண்ணும்போது things will happen, miracles will happen without you fighting against. அதே நேரத்தில் ஆண்டவர் சொந்த குமாரண்டு பாராமல் நமக்காக நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரை ஒப்பு கொடுத்தாரு, அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை ப்ளீஸ் பண்றோம். ஆக மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்க தேவன் நல்லவரை. நாம கேட்கல இயேசுவை கொடுங்கன்னு. அதே மாதிரி இந்த உலகத்தின் தேவைகள் அத்தனையும் இந்த மாதத்திலே சந்திக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமான தேவை பரிசுத்த தேவை, முக்கியமான தேவை கனி கொடுக்கிற வாழ்வு, முக்கியமான தேவை ஆண்டவரை போல மாறுகிற வாழ்வு. இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது மற்ற காரியங்கள் தானாக ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவர் எழுந்தும் இருக்கிறார், அவரே என்னுடைய வலது பார்சல் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பிசாசு போய் குற்றம் சொன்னாலும், நம்மை குறித்து உண்மையான காரியங்களை அவன் குறித்து சொன்னாலும், அங்கே நமக்காக வாதிட நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விளக்கரையும் கொடுத்து எடுத்து நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவன் நமக்காக பேசுகிற தேவனாகவே அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சரியான பாதையிலே வைத்து நம்மை சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பின் பாதையிலே நம்மை நடத்த வல்ல தேவனாயிருக்கிறார். பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு, 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 இது கிறிஸ்தவ வாழ்வே அல்ல. இனி பாவம் செய்யாதிருப்பாயாக, உன்னை மன்னித்தேன், இனி பாவம் செய்யாதிருப்பாயாக, அதற்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். So no one can be against us. He will freely give all we need. It is God who justifies. No one can condemn. God is ready to plead for us, to speak for us, because we are His people. So we have to commit ourselves. Commit பண்ணணும். என்ன இந்த கமிட்மெண்ட்டை நான் மொத்தமாக வாசிக்கிறேன். ரோமர் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இதை நான் வாசித்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும், இது நடக்கக்கூடாது, அப்படியே எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? This is our determination. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் உலகத்துல எதிர்ப்புகளின் மத்தியில் நாம் ஜீவிக்கிறோம். இன்னைக்கும் சில கிறிஸ்தவர்கள், அங்காங்கே சில கிறிஸ்தவர்கள் இவைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். We will not compromise the walk with God. We will walk with God. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களினாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறென்ன சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். இந்த ஒரு பெரிய போராட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிரிப்பதுதான் எனிமியுடைய நோக்கம். அவன் எல்லா விதத்திலும் கிரியை செய்வான். ஆகிலும் we are determined, no